Hello ma'am. Hello. Unga name? என் பேரு ஹர்ஷா. What a modern name. Single ah committed ah? சிங்கிள். Single தான். ஆமா. போய் சொல்லாதீங்க. நிஜமா சிங்கிள் தான். நிஜமா single. சரி இது வரைக்கும் இருக்கீங்க எதனால சிங்கிளா இருப்போம் அப்படின்னு என்னைக்காச்சும் தோணி இருக்கா? சிங்கிளா இருக்கேன் அவ்வளோதான். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் கமிட்டடா இருப்பாங்க. சீனை பாத்தியா அவன் கூட ஃபீலோட தான்டா வரான். அதை பார்த்து என்னைக்காச்சும் நம்ம ஏன் சிங்கிளா இருக்கோம் அப்படின்னு தோணி இல்லை எனக்கு தனியாக சுற்றுறது தான் பிடிக்கும். எனக்கு போர் அடித்தா தனியாக வந்துடுவேன், தனியாக கடைக்கு போவேன், தனியாக காஃபி சாப்பிடுவேன், தோணுச்சுன்னா காஃபி குடிக்க போயிடுவேன், ஃபில்டர் காஃபி. தனியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நிறைய சேரப்படி பட்டாச்சு, அதனால இப்போதைக்கு சிங்கிளாகவே இருந்துக்கலாம். ஜாலியாக இருக்குது இந்த லைஃப். நிறைய பட்டுட்டீங்களா? நிறைய. அப்பனா கிட்டத்தட்ட எத்தனை லவ் நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. லவ்ன்றது வந்து ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பேஸில் கூட வராது. ஃப்ரெண்ட்ஸ்லேயும் வரலாம், ஃபேமிலிலையும் வரலாம். அந்த ஒரு லவ்லேயும் நிறைய அடிபட்டாச்சுல. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா நம்ம சிங்கிளாகவே ஜாலியாக இருந்துக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். சிங்கிளாக இருந்தால் கமிட்டடாக இருந்தால் அது ஒரு கமிட்மெண்ட்டு, அதுக்குள்ளே போக நான் விரும்பலை. பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தேவைன்றது ஒரு கேர், ஒரு பாசம் தான். அதை நம்ம ஒருத்தவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தருவாங்க, ஆனால் அது வந்து போக போக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ அது வலிக்கும். ஸோ அது வேண்டாம் அப்படின்ட்டு செல்ஃப் கேர். இப்போல்லாம் செல்ஃப் கேர் தான். நானே என்னை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிக்கிறது, அவ்வளோதான். சிங்கிளா கமிட்டடா? கமிட்டட் தான். கமிட்டட் தான். எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஜேர்னி எப்படி லவ்ல ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்கூலில் பார்த்தேன். அந்த ஸ்கூலில் இல்லை, அந்த பையன் ஏரியா அவங்க. நாங்கள் எல்லோரும் மாடியில் இருந்துட்டு நாங்கள் சும்மா பொண்ணுங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டு என் கூட இருக்கிற அந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்துட்டு சும்மா ஹாய் காமிச்சிட்டு இருந்தோம். அங்கே ஒரு கும்பலாக இருந்த பசங்களுக்கு. ஹாய், ஐம் பிராக்யா. உங்கள் பேர்? சில்ட்ரன்ல போங்கடி. அப்படி ஹாய் காட்டுறதுல அந்த ஒரு பையன் இருந்தான். அப்போ ஆரம்பித்தது அப்படியே என்னை பார்க்க அந்த ஏரியாக்குள்ளே வந்து அப்படி இப்படி மீட் பண்ணி அப்படி பேசி பழகுனது. 8 வருஷம் ஆச்சு இப்போ லவ் பண்ணி. எதனால சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதனால சிங்கிள்னா no one ever approached me. யாருமே வந்து no one approached me. ஏய் வண்டி எடுங்கடா. A lot of people think okay maybe she's taken, அதனால they didn't approach. Or அது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்காக வந்து கேட்கல. hey do you want to be my girlfriend, do you want to start a life with me, அது மாதிரி இதற்கு ஸ்ட்ராங்காக யாரும் கேட்டதில்ல. கேட்டால் மேபி I'll consider, but no one has ever asked me. ஓ மை காட், என்னடா சிரிச்சிட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேனே சிரிச்சேனே, நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. இப்போ ஸ்ட்ராங்காக கேட்டால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி லவ் பண்ண சான்சஸ் இருக்கு கண்டிப்பாக. ஆனால் கேட்கணும் யாராச்சும். ஃபர்ஸ்ட் யூ கோட் ஆஸ்க். யாருமே கேட்கலன்னா ஐ கான்ட் ஆஸ்க். நானா இது வரைக்கும் யாரையும் போய் கேட்டதில்லை. ஸோ சிங்கிள் தான். சிங்கிள் தான். எதனால சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல் அடி வாங்குது. ஃபர்ஸ்ட் லெவல் யாரும் அடி வாங்குது யாரும் கிடையாதுல்ல, அப்படி அடி வாங்க. காதல் தோல்விய பார்த்த வண்டி நானு, ஃபர்ஸ்ட் லவ்ல தோத்த வண்டி நானு. யாருமே இல்லை, சிங்கிளாகவே இருக்கிறேன். எனக்கு இப்போ 22 இயர்ஸ் ஆகுது, சிங்கிளாகவே இருக்கிறேன். 22 இயர்ஸா சிங்கிளா இருக்கேன். கஷ்டம் இல்லை, சந்தோஷமா இருக்கிறேன். சிங்கிளாக இருக்கிற ஒரு வரம். ஏன் சென்னைக்கு வந்திருக்கீங்க? ஏதாச்சும் கமிட் பண்ணி கூப்பிட்டு போக வேண்டியது தானே? கமிட் பண்ணியா? நீங்கள் கமிட் பண்ணி கொடுக்குறீங்களா? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. நான் எதுக்கு கொடுக்கணும்? அப்போ கேட்குறீங்க கமிட் பண்ணுவேன். நான் சும்மா உங்களோட இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தேன். சரி, இவ்வளோ நாள் சிங்கிளா இருந்திருக்கீங்கல்ல, எதனால சிங்கிளா இருக்கும்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இல்ல, ஏன்டா சந்தோஷமா இருக்கிறேன். சிங்கிளா மேபி நீங்க கமிட்டடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் சிங்கிள் தான். சிங்கிள் தானா? பொய் சொல்லாம நிஜமாவே சிங்கிள்? நிஜமா. சரி, இது வரைக்கும் எதனால சிங்கிளா இருப்போம் அப்படின்னு தோணிருக்கா உங்களுக்கு? எதனால சிங்கிளா இருக்கும் அப்படின்னு என்னைக்காச்சும் தோணிருக்கா? நான் முன்னாடி லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து லவ்ல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்றாங்க. ஃபோக்கஸ்டானா இப்போது நான் முன்னாடி லவ் பண்ணவங்க கூட என்னோடய ஃபேமிலிக்கெலாம் நான் இன்ட்ரோ பண்ணேன். சரி ஓகே, இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஃபேமிலி டு ஃபேமிலி கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து எக்ஸ் கூடயே தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. அதனால எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக போயிடுச்சு. சிங்கிளா? இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, சிங்கிள்னு சொல்லணும். சிங்கிள் தாங்க. சிங்கிள் தான். எதனால, இப்போ ஒரு கொஸ்டின் மாதிரி, எதனால சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதனால சிங்கிளா இருக்குமா?
லவ் பண்ணி சில பேர் வந்து அந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா சிங்கிளாக இருக்க முடிவு பண்ணுவாங்க. செகண்ட் கேட்டகரி வந்து எப்படின்னா வந்து கரியர் மட்டும் இம்பார்ட்டன்ட், இப்போதைக்கு லவ் வேண்டாம், அதுக்கு ஏஜ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், லவ் இப்போதைக்கு வேண்டாமே, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்க்கலான்றதுக்காக நான் சிங்கிளாக இருக்கேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அப்போ இதுக்கு முன்னாடி லவ் கூட இருந்தது கிடையாதா? இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன வயசு ஸ்கூல் டேஸில் சும்மா அப்பப்போ அந்த க்ரஷ்ஷு சும்மா ஒன் சைடில் அதெல்லாம் நார்மலாக வருது தானே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அதில் லெவலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ எனக்கு அப்படி இருக்கும்போது ஒரு லவ்வை தேடணும் அவசியமே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அப்படியே இருக்குது. வணக்கம் தாத்தா. வணக்கம் உங்க தாத்தாவா? பேரு தாத்தா இல்லையா? இல்லை எனக்கு சொல்லுங்கள், அதனால ஒன்றும் தப்பு நான் சொல்லுவேன். என்ன கூப்பிடணும்? வணக்கம் ஐயான்னு கூடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேரு? என்னோட பேர் நந்தகுமார், நான் கவிஞர். கூலிக்கண்ணன் நந்தரோட என்னோட பேர். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? நான் இப்போ வயசு வந்து 65 ஆகுது. சரி, உங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி, மேரேஜ் ஆகி இருக்கோம், உங்களோட லவ் ஸ்டோரி பற்றி. லவ் ஸ்டோரின்னு கிடையாது. நான் வந்து சின்ன படிக்கிற இடத்துல வந்து ரொம்ப ஷை டைப்பாக தான் இருந்தேன். அப்படி படிக்கிற போது அந்த ஒரு 15-16 வயசுக்கு மேலே ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆவது படிக்கும்போது அந்த பருவ காலங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பருவ காலங்கள் வரும்போது ஒரு அஃபெக்ஷன், ஒரு பெண் மேலே வந்து அபிப்பிராயப்பட்டேன். அது வந்து இதுதான் அப்படின்ற அந்த இது இல்லை, விருப்பப்பட்டேன். அது பண்ணும்போது அதை வந்து வெளிப்படுத்தலை. எப்படி ஒருத்தர் ஆகுமோ ஒருத்தர் இடத்துல 2 பேருமே பண்ணிக்க மாட்டாங்க. 2 பேரும் கதை வைப்பாங்க, ஆனால் 2 பேருமே இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்தது, சுச்சுவேஷன்ஸு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உங்களோட லவ்? பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க ஓகே சொல்லலை. இருந்தாலும் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் எங்களை இதெல்லாம் பண்ணலை. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க எங்களை. இப்போ பண்ண வேணாம், நீங்கள் ஃப்யூச்சரில் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் லவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் ஓகே சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு, நல்ல பையன் தான், பையனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அவங்களுக்கும். என்ன மனுஷன்? நீங்கள் 8 வருஷம் ஆச்சு இல்லையா லவ் பண்ணி? 8 வருஷத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் இவர் நமக்கு செட் ஆவாரா அப்படின்னு யோசிச்ச டைம் இருக்கா? கண்டிப்பாக. அது நிறைய நேரம் அப்படி யோசிப்போம். ஆனால் அவங்க இல்லாமையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி அவங்கள ஐயோ ஏன்டா பண்ணோம் அப்படின்லாம் இருக்கும் ஒரு ஸ்டேஜில். அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதுக்கு அதை தாண்டியுமே வந்து அவங்க இல்லைனாலும் இருக்க முடியாது அந்த மாதிரி. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த லைஃப்குள்ளே போய் தானே ஆகணும். லவ் மேரேஜ் லைஃப்குள்ளே போய் அம்மா பார்த்துப்பாங்க. அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அம்மா பார்த்தாலும் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. நான் வந்து ஒரு 3 ஆப்ஷன் சொல்கிறேன், அதில் எது பெட்டராக இருந்தால் உங்களுக்கு ஓகே? ஃபஸ்ட்டு வந்து மணி, இன்னொன்று வந்து கேரக்டர், இன்னொன்று வந்து பர்சனாலிட்டி. 3த்துல எது பெட்டராக இருந்தால் உங்களுக்கு ஓகே? எனக்கு 3மே வேணும். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் 3மே வேணும். ஆமாம், ஒரு பர்சன் கிட்ட 3. ஏன்னா மணி இல்லாமல் லைஃப்பை ரன் பண்ண முடியாது. கேரக்டர் சரியாக இருந்தால் தான் லைஃப்பை ரன் பண்ண முடியும். அவன் பர்சனாலிட்டியாக அழகாக இருந்தால் தான் வந்து எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும். எனக்கு மேரிட் லைஃப்லாம் நான் யோசிச்சது கிடையாது. பட் ஒரு குவாலிட்டினா லாயல்ட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ரொம்ப லாயல்ட்டி, கேரிங், வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. உண்மையாக இருந்தாலே போதும். ஆக்சுவலி நான் ஒரு 3 இது சொல்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு எது இருந்தால் பெட்டர்னு சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மணி, இன்னொன்று வந்து கேரக்டர், இன்னொன்று வந்து பர்சனாலிட்டி. 3த்துல எது பெட்டராக இருந்தால் உங்களுக்கு ஓகே? கேரக்டர் முக்கியம் ஃபஸ்ட்டு. நல்ல ஆமாம், மணி மேட்ரு கிடையாதுங்க. கையில் காசு இல்லைனாலும் லைக் வாழ்ந்துக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி சர்வே பண்ணிடலாம். நல்ல ஒரு குணம் இருந்தால் தான் அது எல்லாமே கிடைக்கும், மிச்சம் எல்லாமே கிடைக்கும். எனக்கு மன நிம்மதி இருக்கணும். மன நிம்மதி, இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஏர்ன் மோர் ஆர் லெஸ், தட் இஸ் ஆல் செகண்டரி. எண்ட் ஆஃப் த டே அவங்க கூட இருக்கும்போது நிம்மதியாக இருக்கணும். ஓகே, மணி வேண்டாம், ஹைட், கலர் வேணும். வேண்டவே வேண்டாம்னு சொல்லல, மணி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் திஸ் இஸ் மை ப்ரியாரிட்டி. மன நிம்மதி இஸ் மை ப்ரியாரிட்டி. இப்போ ஹைட், அவங்களோட கேரக்டர், ஹைட், வெயிட், அந்த மாதிரி யாராச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி someone who is better than me in all terms. எப்படி இது 3மே இல்லாமல் உண்மையாக இருந்தால் போதும் தான் இருக்குது. ஆனால் இப்போ இல்லைன்னா பரவாயில்ல. மணி இல்லைனா கூட, மணி நான் காசு இன்னைக்கு வர நாளைக்கு போவோம், மணி வச்சு எதுவும் பண்ண முடியாது. கேரக்டர் கூட அவங்க கேரக்டர் ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து இப்போ உண்மையாக இருக்கணும். இப்போ எனக்குன்னா எனக்காக உண்மையாக இருக்கணும். என்னை விட்டுட்டு ஒருத்தவங்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா வேணான்னு சொல்லி தான் யோசிக்கிறோம். மற்ற இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எதிர்பார்க்குது என்னது, ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறான்னா அவள் நமக்கு உண்மையாக இருக்கணும். அவள் நம்மளும் அவளுக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் எதிர்பார்க்குறோம். மற்றபடி அதுவுமே கிடையாது. ஒன்று வந்து கேரக்டர், இன்னொன்று வந்து பர்சனாலிட்டி, இன்னொன்று வந்து மணி. 3த்துல எது பெட்டராக இருந்தால் லவ் லைஃப் ஓகே, மேரேஜ் லைஃப் ஓகே? 3மே இருக்கணும். கண்டிப்பாக 3மே. கேரக்டரும் இருக்கணும், பர்சனாலிட்டி கூட ஓகே. நம்ம
கேரக்டர் பிடிச்சிருச்சுன்னா அது ஒன்றும் தெரியாது. ஆனால் மணி அந்த சரி, ஏன்னா மணி இருந்தால் தான் நம்மளால் ஃப்யூச்சரில் நம்ம இல்லைன்னா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும். நாங்கள் சேர்ந்து கூட சம்பாரிச்சுக்கலாம், சேர்ந்துனாலும் சம்பாதிக்கணும் கடைசி. இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கிட்ட 3மே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்குது, எனக்கு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இருக்கு, அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க. பண்ணிக்கலாம். அவகிட்ட இல்லைனாலும் நீங்கள் மேனேஜ் இல்லைனாலும் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் அந்த 3 ஆப்ஷனில் இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுக்கு 3மே வேணும்னு சொன்னீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அதுதான், இது 3மே வேணும். ஆனால் இது எல்லாமே கிடைச்சிடாது எல்லாருக்குமே. ஆனால் எனக்குமே அது எல்லாமே கிடச்சிருச்சுனாலும் அப்படியும் கிடையாது. எல்லாமே எங்களுக்கும் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் அட்லாஸ் அவங்கள லவ் பண்ணியாச்சு. அவங்களும் என்னை லவ் பண்ணுறாங்க. அவங்களும் என்கிட்ட இருந்து நிறைய இதாக சலிச்சுட்டு போகிறாங்க. நானும் அவங்கள்ட்ட அதே மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். அந்த மாதிரி மணி இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் ஒர்க் போய் கூட பார்த்துப்பேன். அது வந்து நான் பொண்ணு ஒர்க் போய் பார்த்துக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இம்பார்ட்டன்ட் இல்லை. மணி நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் அப்படியே சொல்ல மாட்டாங்க. அவர் விருப்பங்க, போனால் போகட்டும், ஒர்க் பண்ணால் பண்ணட்டும். மணி இஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் கூட ஒர்க் போய் பார்த்துப்பேன். அவர்கிட்ட இருந்தாலுமே ஃபைன். இந்த பொண்ணுலாம் எங்கன்னா இருக்காங்க, அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். தென் வேறு என்ன கேட்டிங்க? குவாலிஃபிகேஷன். கேரக்டர்ஸ் வந்து குட். கண்டிப்பாக கேரக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு கேரக்டராக இருக்கணும், ஈகோ இல்லாமல் நல்ல ஒரு பையனாக இருந்தால் ஓகே. பர்சனாலிட்டின்றது வந்து அது தெரியல. அது நம்ம லவ்ன்றது வந்து ஒரு மேஜிக் மாதிரி. அது யார் மேலே வரும், எப்படி வரும்னா தெரியாது. ஸோ அது பர்சனாலிட்டி பார்த்து வருமா கேட்டால் கிடையாது. ஸோ அது திடீர்னு வர ஒரு விஷயம். அதை நான் ஓரமாக வச்சுட்டேன், எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு சீட் பண்ணக்கூடாது, அது மட்டும்தான். அவங்கக்கிட்ட மணி இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லைனா கேரக்டர் வைஸும் கொஞ்சம் கேர் பண்ணலன்னா கூட நான் வந்து ஓகே அவங்க பண்ணுவாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன், அந்த மாதிரி கேரக்டர்னா. ஆனால் அவங்க சீட் பண்ணிவிட்டா ஒன்ஸ் லூஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், கிடைக்காதுல்ல திரும்பி. லவ் வேணா மேரேஜ் மட்டும் ஓகே. லவ் நம்மளை தேடணும், நம்ம லவ்வை தேடினா நம்ம இல்லாமல் போயிட்டுருவோம். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்பா அப்படின்னா என்ன பண்ணுறோம்? அப்படி இல்லாமல் இல்லை, பொண்ணாக இருந்தால் போதும். பொண்ணாக இருக்கணும்னா எப்படி அடக்கொடக்கமாக அந்த மாதிரி தான். எனக்கு அடக்கமான பொண்ணு தான் சார் வேணும். ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு இல்லை அந்த மாதிரிலாம். சரி, நான் ஒரு 3 குவாலிட்டி சொல்கிறேன். அந்த 3 குவாலிட்டிஸில் இது இருந்தால் பெட்டர் அப்படின்னா என்னது? ஒன்று மணி, இன்னொன்று கேரக்டர், இன்னொன்று பர்சனாலிட்டி. 3த்துல எது இருந்தால் ஓகே? கேரக்டர் தான் முக்கியம். கேரக்டர் இருந்தால் சல்லி எதுவும் வரும். ஆனால் கேரக்டர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. மற்ற 2மே பெருசாக தேவையில்லை. இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கோம், இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இதுக்கப்புறம் மேரேஜ்ன்ற இது யோசிக்கிறோன்னு ஆசை இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம எதை நோக்கி ஓட்டிருக்கோமோ அதை நோக்கி ஓடிட்டு அப்போ நம்மளுக்கு லவ்ன்ற ஒரு அக்செப்டன்ஸ் நம்மளுக்கு அப்போ வரும் இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி லைஃப் போகிற ஸ்டேஜ் அடி போயிட வேண்டியது. நம்ம லவ்வை தேடி போயிட்டு அப்புறம் நம்ம லைஃப் ஒன்று இருக்குது, அதை நம்ம மறந்துட்டு நம்ம லைஃப் சொன்ன கலாச்சாரம் மாதிரி இருக்கும்ல. ஸோ அது அப்படி வேணாம். சொல்லக்கூடிய ஒரு 6வது 7வது படிக்கிற வரையும் அந்த பொண்ணு கை வந்து மேலே போட்டுக்கிட்டு நடக்கும். எனக்கு அந்த வயசில் தெரியாது. 2வது வந்து அது ஒரு தவறாகவும் இல்லை, சின்ன பிள்ளைங்க தானேங்க. அப்படி இருக்கும்போது அது அது என்ன எடுத்து ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் படிக்கும்போது ஒரு ஏஜுக்கு வந்துடுது. ஏஜுக்கு வந்த பிறகு அது ஒரு 15 நாள் பொறுத்து திருப்பி வருது. திருப்பி வழக்கமாக நான் போய் கை போடுற மாதிரி கை போடும்போது டே கையறா அப்படின்னு அப்படின்ச்சு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. இத்தனை நாள் நான் கை போட்டேன்னா அப்போ நீ ஒன்றும் பேசலையே அப்படின்னு. அப்பயும் எனக்கு புரியல. எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன். அதான் ஒன்றில் போட அப்படின்னாங்க. அம்மா கிட்டே கேட்டிங்களா போயிட்டு? தெரியாது இல்லை, அந்த வயசு என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. அதாவது நமக்கு என்ன மைண்ட் வருதுனாக்கா, ஆணவம் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இத்தனை நாள் இப்படி இருந்தோ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. சின்ன பிள்ளை தானே, வேறு எதனால் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அந்த ஏஜ் வந்த பிறகு அவங்களுக்கு அந்த ஜீன் இதானதுமே அதை கை போடுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாச்சு. வேறு ஒன்றும் இல்லை, வேறு விஷயம் ஒன்றும் இல்லை. இருக்கிற ஜென்ரேஷனில் 1 வருஷம் 2 வருஷம் தாங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? 8 வருஷம் எப்படி அந்த லவ்வை தக்க வச்சுக்கிட்டீங்க? அது எனக்குமே தெரில. நாங்கள் 2 பேருமே எப்படி சொல்கிறது, என்ன சண்டை வரட்டும், எவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டாலுமே சரி, எனக்கு ஒன்றுனா டக்குன்னு வந்துடுறது. அந்த மாதிரி என்னனாலுமே வந்துடுவாங்க. அதனால் அவங்கள எனக்கு பிடிக்கும். அம்மாவையும் நல்லா பார்த்துக்குவாங்க, குடும்பத்தையே ஃபுல்லாக அப்படி பார்த்துக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களோட தாட் இந்த ஜென்ரேஷனை பொறுத்து எப்படி இருக்குது? கொஞ்சம் பொறுமையாக லவ் பண்ணலாம், அவசரப்பட்டுறக்கூடாது. அவசரப்பட்டு லவ் இல்லை. நான் வந்து 10th படிக்கிறப்ப இருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், அதான் தேவையில்லாமல் அவ்வளோ வேகமாக பண்ண தேவையில்ல. கொஞ்சம் காலேஜ் அந்த மாதிரிலாம் போயிட்டு வேலைக்கு கூட போயிட்டு பண்ணலாம். அது வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் லைஃப் ரன் பண்ணிட்டு வந்திருப்பீங்களா? அதில் நீங்கள் வாங்கின ஒரு பெரிய மொக்கை அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
இது வரைக்கும் லைஃப் எது சொல்கிறீங்க, லவ்வில் சொல்கிறீங்களா இல்லை நார்மலாக? லவ் லைஃபாக இருக்கட்டும். சரி, லவ் லைஃப்பில் நீங்கள் வாங்கின ஒரு மொக்க சொன்னீங்களே, நிறைய செருப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதை மட்டும் நான் மறக்க மாட்டேன். தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆகுது. ஆமாம், என்னோட பாதி கதையில் வந்து 3ஆவதாக ஒரு ஆள் இன்வால்வ் ஆகி முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். தேர்ட் பர்சன் இன்வால்வ் அப்படி என்ன குண்டை தூக்கி போட்டாங்க உங்கள் லைஃப்பில்? அதாங்க, நம்மக்கிட்ட இருக்க பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு வருவாங்கல்ல, அது பெட்டர் ஆப்ஷன் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம கூட இருக்கவங்க அவங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சிருப்பாங்க, நம்மளுக்கு பெட்டராக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க பேசி அப்படியே இது பண்ணி அவங்க மைண்டை மாற்றி கூப்பிட்டு போகிறது, அதுதான். சரி, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரணும்னா என்ன தருவீங்க? நான் எதை சொல்கிறது, அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும், பாடியே பார்த்து ரேட்டை பேசுடா, ஃபஸ்ட்டு ஓனர் நானுடா, அந்த இப்போ இருக்கிற லைஃப்க்கு ரிலேஷன்ஷிப் பெட்டரா, ரிலேஷன்ஷிப்பா இல்லை கரியரானா எதை சொல்றேன்? நான் கன்ஃபார்ம் சொல்வேன் கெரியர் தான் முக்கியம். ஏன்னா கெரியர் இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருப்பாங்க, அப்புறம் நமக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்க கொடுப்பாங்கல்ல, நமக்கும் வரும். அதனால நான் கெரியர் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன், அப்புறமா தான் ரிலேஷன்ஷிப். அப்புறமா தான் ரெண்டுமே. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஏற்கனவே ஒரு வாட்டி நம்பி ஏமாந்துருக்கீங்க, திரும்பியா அதை எப்படி ட்ரெஸ் பண்ண முடியும்? அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ ஃபர்ஸ்ட் கெரியர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறமா அதை காட்ஸ் கிஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது லைஃப்பில் நடந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பேசுகிறத பார்த்தா ஏதோ கரெக்டாக போயிட்டு இருக்கு. சத்தியமாக ஏதாச்சும் ஒன்று நடக்குதா அந்த மாதிரி இல்லை. சரி, யாரையாச்சும் பார்த்து வச்சிருப்பீங்களா, இவங்கள மாதிரி ஒருத்தவங்க கேர் பண்ணணும், இவங்கள மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் நல்லா இருக்கும்? அந்த மாதிரி இன்னும் நான் பார்க்கல. நான் போய் சொல்லலாம், உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி இன்னும் பார்க்கல. அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரைட் பர்சனுக்காக. 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறீங்களா? அவங்க கூட எப்பயுமே இருப்பேன், என்ன சுச்சுவேஷன்னாலும் சரி அவங்கள பற்றியே சொல்லிடுங்க. என்ன சுச்சுவேஷனாலும் அவங்க கூட இருப்பேன். ஐ எம் லக்கி டு ஹேவ் யூ. சரி, உங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நடுவில் ஏதாச்சும் வந்து இது வந்து லைஃப் லாங் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால இது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இருக்கும் தான், பட் நாங்கள் கேர்ள்ஸ்ன்றதால அது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப் எப்படி வேணால் மாறும், எங்கே வேணால் போகலாம். கம்யூனிகேஷன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எங்கள் ஃப்ரெண்டு முகமே மாறிடுச்சு. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா? நீங்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். எனக்கு மாறும்னு தோணல, பட் பேசலாம். ஒரு சுச்சுவேஷன் பார்க்குறப்போ அவ சொல்கிறதும் கரெக்டு தான், பட் எல்லா டைமும் அவ கூட நான் இருப்பேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே கேர்ள்ஸுன்றதுனால இந்த ஒரு சுச்சுவேஷன் மாறும் அப்படின்றது, அது கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் நடக்கும்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக. எதனால் அந்த ஒரு விஷயம் நடக்கும்? ஏன்னா நாங்கள் பிறக்கிறது ஒரு இடத்துல, மேரேஜ்க்கு அப்புறம் வேறு ஒரு இடத்துல இருக்கிறதால அப்படி. அதனால் இப்போ எங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வர மாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் 3 இயர்ஸாக தானே இருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு வர லைஃப் பார்ட்னரோ இல்லை மேரேஜ் ஆகி போகிற இடத்துலையோ இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒன்றாவே இருக்கிற மாதிரி? அதுக்கு எல்லாரும் எனக்கு வரவங்களும் அக்செப்ட் பண்ணணும், அவருக்கு வரவங்களும். அப்படி இல்லைன்னா பிரிஞ்சிருவீங்களா? அப்புறம் பிரிஞ்சிருவோன்னு இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், பட் இதே பாண்டிங் இவ்வளோ பேச முடியுமா அப்படின்றது டவுட். லைஃப்பில் எல்லாத்தையும் நடக்கிற எல்லாத்தையும் இப்போ அப்டேட் பண்ணிக்குவோம் நாங்கள் டெய்லி பார்க்குறதால. அதுக்கப்புறம் அப்படி இருக்க முடியாதுல்ல. அதை நினச்சி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கேர்ள்ஸாக பிறந்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு இருக்குது, லைஃப் பார்ட்னர் கரெக்டாக கிடைச்சா அதுக்காக ஃபீல் பண்ண அவ்வளோ தேவையில்லை. பட் கிடைக்கலன்னா, யாருமே நம்மளுக்கு நம்பகமாக இல்லைன்னா ஃப்ரெண்டை தேடுவாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுங்க? அந்த மாதிரி உங்களை ஏமாற்றிட்டு போகணும்? ஏமாற்றிட்டுலாம் போல. ஹீஸ் நோ மோர். யா, சாரி, I miss him. I love him. So maybe அவன் இதை கேட்டுட்டு இருந்தானா, I want him to know. யா, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு, அவனோட சோல் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அவர் உங்கள் கூட இருந்திருந்தா அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஏதாச்சும் இப்போ சொல்கிற விஷயம் அவருக்கு ஏதாச்சும் சொல்லுவோம்? மேபி அந்த ஒரு திங் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், மேபி அது நடந்திருக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு